நம்ம சேனலை பார்க்குறவருக்கும் நண்பர்களே, விக்ரம் பிரபு சாருடைய நடிப்பில் வெளியாக இருந்த சிறைப்படம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் சென்னையில் ப்ரீ ரிலீஸாக ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரீ ரிலீஸ் ஆன உடனேயே மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வரவேற்பு, அப்புறம் இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸ்களே டாப்பில் இருக்கக்கூடிய ரிவ்யூவர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஆர்டிக்கல் படிக்கும்போது சரி, யூடியூப் வீடியோ பார்க்கும்போது சரி, திரும்புகிற இடத்துல எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் இருந்துச்சு. எந்த வித நெகட்டிவ் ரிவ்யூவுமே இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நான் படம் பார்க்க போயிருந்தேன். இந்த படம் எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபை பண்ணிச்சா இல்லையா, அண்ட் மக்களுக்கு சிறைப்படம் எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது, இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத நம்ம சேனல் சார்பில் ஒரு விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். சிறை படத்தோடைய ட்ரெய்லர் ரிவ்யூவில் நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். பொதுவாக நம்ம சில படங்களுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்துடைய கதையை மக்கள் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சிறை படத்துடைய ட்ரெய்லர் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கும்போதே அவருடைய கதை என்னன்றதை நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சு. அப்போ இதுதான் கதை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் நான் படத்துக்கு போயிருந்தேன். பட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வேற ஒரு கதை இருந்துச்சு. அது என்னன்றதை ஆன்லைனில் இப்போ பார்க்கலாம். விக்ரம் பிரபு சார் ஏஆரில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. இவருடைய வேலை என்னன்னா, வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை சிவகங்கை கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்தணும். இப்போ அந்த கைதியை கூட்டிகிட்டு போய் சிவகங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாக அந்த ஒரு கைதி இவங்களை விட்டு தப்பிச்சு போயிடுறான். இப்போ இவன் எதுக்காக தப்பிச்சு போன இவனை விக்ரம் பிரபு சார் கண்டுபிடிச்சாரா இல்லையா, கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்தினாங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பட் நான் அந்த ட்ரெய்லர் ரிவ்யூவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, விக்ரம் பிரபு சார் தான் அவனை தப்பிக்க விட்டுருவார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நான் நம்ம சிறை படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் அப்போ ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தமிழ் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஏஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸுக்கும் ஒரு கைதுக்கும் நடுவில் இருந்த ஒரு உறவு காரணமாக தான் இந்த ஒரு படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உறவுன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த கைதி சொல்லக்கூடிய விஷயங்களை போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த கைதிக்கு உதவி பண்ணுவார் போல அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம எவ்வளவோ விக்ரம் பிரபு சாருடைய படங்களை பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் படம் ஆரம்பித்த ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு சாருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தனி இன்ட்ரோ சீனே வச்சுருக்காங்க. இது கதாபாத்திரத்துக்கான ஒரு படம் கிடையாது, கதைக்கான ஒரு படம். இந்த ஒரு கதையில் விக்ரம் பிரபு சார் பொருந்தி போயிருக்காருன்னு தான் சொல்லலாமே ஒழிய, விக்ரம் பிரபு சாருக்காக இந்த ஒரு கதையை இவங்க எழுத கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படின்றத ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு உள்ளேயே படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் கதை ஆரம்பிக்குது. கொலை பண்ணா இப்படிதான் கையில் விலங்கு போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம். இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூடிட்டு தூங்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நம்ம நிறைய படங்கள் பார்த்த ஒரு சில ஃபீல் கொடுத்துருந்தாலும் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா 2 பாட்டு கவர் ஆகிடுது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடுது. 1 மணி நேரத்துடைய எண்டில் இன்ட்ரோல் பிளாக் வருது இல்லை. ஸோ இன்டர்வல் முடிஞ்சு மக்கள் அதிக எதிர்பார்ப்போட படம் பார்க்க வரணுன்றதுக்காக ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. பொதுவாக ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் நல்லா இருந்தாலே போதும், அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டுமே இந்த படத்தில் இருந்ததுன்றது தான் இன்னுமே சந்தோஷமான விஷயம். துப்பாக்கியோட போயிருக்கான் கடைக்கில 3 பேரும் ஜெயில் தான். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த கடைசி 20 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா கண் கலங்க வைக்குது இந்த படம். ஆக்சுவலாக நான் இந்த படம் பார்த்துட்டு மக்கள் எந்த மாதிரிலாம் இந்த படத்தை ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். ஸோ எல்லாருடைய கண்ணும் ஸ்க்ரீனை விட்டு எங்கேயுமே போகல. அந்த அளவுக்கு கடைசி 20 நிமிஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கண் கலங்கிடுவீங்க. இந்த படம் ஒரு பொழுதுபோக்கு படம் கிடையவே கிடையாதுங்க. திஸ் ஃபிலிம் இஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். ஓகே, திஸ் இஸ் ஏ லெசன். நமக்கு ஒரு விஷயத்தை இந்த படம் புரிய வைக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஒரு இஸ்லாமியரையும் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நபர்களையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த படம் சூப்பராக சுட்டி காட்டியிருக்குது. இப்போ மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு தப்பு பண்ணால் அவன் கைதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு கைதியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும்? அவனுக்கும் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை அந்த கைதி தெரியாமல் கூட தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக அவனுக்கே தெரியாமல் கூட அந்த தப்பு நடந்திருக்கலாம்.
அதுக்காக எதுக்குங்க தேவையில்லாம 5 வருஷம் ஒருத்தன் ஜெயில்ல இருக்கணும்? கோர்ட்ல நம்ம ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னா, அது பல வருஷங்கள் இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு காமன் பீப்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப தெரியாத்தனமா ஒரு தப்பு பண்ணிட்டான். இல்ல அன்எக்ஸ்பெக்டடா அவனுக்கே தெரியல. இப்ப அந்த தப்புக்காக அத சரியா விசாரிக்காம, அதுக்கு நீதி கிடைக்காம, தேவையில்லாம ஒருத்தன் வந்து ஜெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனோட லைஃப் அதுல வந்து போச்சு. சரி ஓகே. 5 வருஷத்தோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. அதுக்கப்புறமாவும் வந்து நீதிபதிகள் அவனுடைய வந்து கேஸ் எடுத்து விசாரிக்காம, அவனுக்கு எந்தவித தீர்ப்புமே வழங்காம இருந்தா, அது எப்படி இருக்கும்? இத வந்து ஒரு கைதியுடைய பார்வையில இருந்து மக்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும்ன்றத வந்து இந்த படத்துல வந்து திரைக்கதையில காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு புதுமையா இருந்துச்சு. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. இந்த படத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னா, விக்ரம் பிரபு சார் மட்டும் தான். அவர பற்றி நம்ம அதிகமா பேச தேவையில்ல. ஆனா, இதுல வந்துட்டு இந்த கைதியா நடிச்சிருக்கக்கூடிய அக்ஷய் குமார், அவங்களுக்கு ஜோடியா இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் வராங்க. இவங்க 2 பேத்துடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்ஷய் குமார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறை படத்துடைய புரொடியூசர் லலித் குமாருடைய பையன். ஒரு புரொடியூசர் பையன் அவனுக்கு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, அந்த ஒரு கேரக்டரை ஏற்று பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லி ஆகணும். உங்களுக்கு கோர்ட்னா என்ன? போலீஸ்காரங்க எப்படிப்பட்டவங்க? இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த படம் பாருங்க. இப்ப எனக்கு 19 வயசு ஆகுது. நான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான், ஓகே ஒரு கைதிய வந்து இந்த டைப் ஆஃப் போலீஸ் தான் வந்து கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போவாங்க போல. அதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கத்துக்கிட்டேன். ஆனா, படத்துக்கு உள்ளேயுமே இன்னும் நெறைய டீட்டெயிலிங்கா நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. அத பத்தி நான் வந்து Googleல சர்ச் பண்ணி பார்த்து இனிமேல் தான் கத்துக்கணும். அப்ப எவ்வளோ விஷயங்கள் இந்த படத்துல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. உண்மையிலே விக்ரம் பிரபு சாருடைய கெரியர்ல இத்தன வருஷம் எவ்வளவோ படங்கள் வெளிவந்திருந்தாலும், ஒரு முக்கியமான படம் வந்து சிறை. அத வந்து மாற்று கருத்தே கிடையாது. டானாக்காரன விட ஒரு 5 மடங்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு படம். ரைட்டிங் சூப்பரா இருக்கு. ஆர்டிஸ்ட்டோடைய நடிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இது மட்டும் தான் நல்லா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. படத்த எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விதம். சுரேஷ் ராஜகுமாரி இயக்குனர். இவருமே புதுமுக இயக்குனர். வெற்றிமாறன் அவர்களுடைய உதவி இயக்குனர். இந்த படம் பார்க்கும்போதே வந்து டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது நமக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது. ரொம்ப எஃபோர்ட் போட்டு சூப்பரா படத்த வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டர் ஃபிலிமன் ராஜ். இவர் வந்து 300 கோடி, 400 கோடி பட்ஜெட்ல படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ ரஜினி சாருடைய கூலி படம், விஜயுடைய லியோ இந்த மாரி பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து இவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிம். இதில வந்து தன்னுடைய 100% உழைப்பையுமே போட்டு படம் வந்து பக்காவா வந்திருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த படத்துடைய சக்சஸ்க்கு எடிட்டிங்குமே முக்கியமான விஷயம். அண்ட் மியூசிக். ஜஸ்டின் பிரபாகரன் எப்பா செம்ம மியூசிக்ங்க. சாங்கா இருக்கட்டும், பேக்கிரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்தில இந்த படம் விக்ரம் பிரபு சாருடைய ஒரு மிகச்சிறந்த படம் அப்படின்றதையும் தாண்டி, வாழ்வியலுக்கு நெருக்கமான போலீஸ்காரங்களுடைய வாழ்க்கையை பற்றியும், இன்னைக்கும் கோர்ட்டோடைய சில தவறுகள் பற்றியும் வெளிப்படையா பேசியிருக்கிறதுனால, கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்த போய் பார்த்தே ஆகணும். நீங்க வேணா இந்த ரிவ்யூன்னு இல்ல, YouTubeல எங்க வேணா சிறை படத்த ரிவ்யூ பாருங்க. எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் தான் வந்து குடுக்குறாங்க. இப்ப வேணா இந்த படத்துடைய புக்கிங் வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா, இன்னும் 1 வீக்ல கன்ஃபார்மா சொல்றேன். இந்த படத்துடைய புக்கிங் வந்து அதிகமா ஆகப் போகுது. ஸோ, எல்லாருமே மிஸ் பண்ணாம கண்டிப்பா தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. யாராவது வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி இந்த படத்த பார்த்தே தான் ஆகணும். மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. இந்த ஒரு விமர்சனம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, ஒருவேளை நீங்க சிறை படத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட்ல ரிவ்யூவ போடுங்க. வீடியோ பார்க்குறவங்க வந்து கமெண்ட் படிக்கும்போது அவங்களுக்கும் வந்து புரிஞ்சுக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விமர்சனத்த நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி உங்களுடைய போலீஸ்கார நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க நன்றி. நடிகர் திலகமே, எங்கள் கலை சிகரமே,